இந்தியாவில் 5 கோடி பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாறிவரும் உணவு பழக்கம், வாழ்க்கை முறை நீரிழிவு நோய்க்கு முக்கிய காரணங்களாக இருப்பதாக டாக்டர்கள் கூறுகின்றனர். இந்திய மக்கள் தொகையில் 5 கோடி பேருக்கு சர்க்கரை வியாதி எனப்படும் நீரிழிவு நோய் இருப்பது சமீபத்திய ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. மாறிவரும் பழக்க வழக்கங்களால் இந்தியரிடையே வேகமாக பரவி வரும் நீரிழிவு நோய் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஜூன் 27ஆம் தேதியை இந்திய நீரிழிவு தினமாக அனுசரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. 15 வயது நிரம்புவதற்குள் நகர்ப்புறங்களில் 11% சிறுவர்களும், கிராமப்புறங்களில் 3% சிறுவர்களும் நீரிழிவு நோய் பாதிப்புக்குள்ளாவதாக அதிர்ச்சி தகவல்கள் கூறுகின்றன. குழந்தை பருவத்தில் அளவுக்கு அதிகமாக உடல் எடை கூடுவதும், வெளிப்புறங்களில் விளையாடாமல் வீட்டினுள் கம்ப்யூட்டர்கள் மற்றும் வீடியோ கேம் விளையாட்டுகளில் மூழ்கி போவதும் பின்னாளில் நீரிழிவு நோய்க்கு வித்திடுவதாக ஃபோர்டிஸ் குரூப் மருத்துவமனை நீரிழிவு நோய் துறையின் இயக்குனர் பேராசிரியர் டாக்டர் அனுப் மிஸ்ரா கூறுகிறார். There are two types of diabetes. One is the type 1 diabetes, which is different. When we are talking about the general type of diabetes, we are talking about type 2 diabetes, which usually occurs in adults. But some children who are very obese are developing type 2 diabetes even at 13, 14, 15 or teenage years. So like I said, the avoidance of childhood obesity is of utmost importance. Most of the children now are not playing outside. They're sticking to television or internet and eating a lot of junk food, especially chips. Now onus is on parents to tell children what to eat, what is healthy. For that, parents have to also need to be aware what is healthy. So then they will tell the children. And each child should play outside for at least 60 minutes per day. வாழ்க்கை முறைகளில் மாற்றம், பாரம்பரிய உணவு பழக்கத்துக்கு விடை கொடுத்துவிட்டு பேக்கிங் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை விரும்புவது போன்ற பல்வேறு காரணங்கள் உடல் பருமனுக்கு வித்திடுகிறது என்றும், நீரிழிவு வியாதிக்கு முந்தைய நிலைதான் உடல் பருமன் என்று பேராசிரியர் அனுப் மிஸ்ரா கூறும் அதே வேளையில் இந்நோய் தாக்கியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் குறித்து உணவியல் நிபுணர் ஜோதி அரோரா ஆலோசனை தருகிறார். If they are taking calories more than required, obviously they'll gain weight and definitely they'll be having the less insulin resistance. Second thing, they have to avoid the simple carbohydrate as much as like all the pasta, junk food, sweets, particularly French fries sort of thing. So they have to avoid that thing. And the third thing, they have to include in their diet more of the soluble and insoluble fiber. பள்ளி கேண்டீன்களில் குளிர்பானங்களை தடை செய்துவிட்டு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ்களை மட்டுமே விற்க அனுமதிக்க வேண்டும். மாணவர்களின் உடல் உழைப்பு திறனை அதிகரிக்க செய்வதற்கான நடவடிக்கைகள் குழந்தைகள் பருமனாவதை தடுக்கும் என்கிறார் அனுப் மிஸ்ரா. There are number of measures can be taken. Well, for schools, for example, the cafeteria or canteens should have healthy snacks. For example, most of the cafeterias will have samosas, vadas, which are heavily fried in the oil, or pudis or something like that. Because these have greater shelf life. If you make these things today, they will last for the next 2-3 days. They don't have, vegetables. They don't have fruits in the cafeteria. So cafeteria food should be changed. There should be total ban on the cold drinks in the schools. And a government should make mandatory for every child to attend physical activity period, and number of physical activity periods in the school should be increased. நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இரத்தத்தில் சர்க்கரையில் அளவை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதோடு இன்சுலின் ஊசிகளை தினமும் போட்டுக்கொள்ள வேண்டும். நடப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதோடு அதிக அளவு கலோரி உணவுகளை எடுப்பதை குறைப்பது, அதிக அளவில் காய்கறிகளை எடுத்துக் கொள்வது, பழங்களை குறைத்துக் கொள்வது உடல் நலனுக்கு உகந்தது என்றும் பேராசிரியர் அனுப் மிஸ்ரா கூறுகிறார்.